Hi everybody, welcome to Mama's Kitchen Tamil. இன்னைக்கு நான் 6 விதமான சட்னி ரெசிபிஸ் செஞ்சு காமிக்க போறேன். பொதுவா இட்லி தோசை செஞ்சோம்னாவே சைட் டிஷ் என்ன வைக்கிறதுங்கிறது தான் எல்லாத்துக்குமே கன்ஃபியூஸ் ஆன ஒரு விஷயம். இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்கிற இந்த சட்னி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இந்த சட்னி வெரைட்டியை நம்ம எப்படி செய்யலாங்கிறது பார்ப்போம். இந்த சட்னி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பூண்டு 20 பல்லு நல்ல தோலை உரிச்சிட்டு எடுத்துக்குவோம். 25 சிவப்பு மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. தக்காளி, பழுத்த தக்காளி 1 எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சம் எடுத்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நைஸா அரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்க, நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம அப்படியே சாப்பிட முடியாது, அதனால எண்ணெயில நல்லா வதக்கிக்கணும். சட்னி வதக்கிறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாயில எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆன உடனே கடுகு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் பொரிஞ்சு வரும்போது ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியை இதோட சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்குவோம். இதோட பச்சை வாசனை, அதாவது பூண்டு சேர்த்திருக்கிறதுனால பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். பாருங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிட்டு இருக்கு. பூண்டோட பச்சை வாசனம் போயிடுச்சு. இருந்தாலும் இன்னொரு 2 நிமிஷத்துக்கு வதக்கணும். இப்போ இதுல அகைன் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், சூப்பரான கையேந்தி பவுன் கார சட்னி ரெடி. வெங்காய சட்னி செய்யறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆன உடனே 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம வெட்டி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். இதோட 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுவோம். இதோட 3 பச்சை மிளகாய், 3 வரமிளகாயை சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க கூடவோ குறைச்சோ மிளகாயை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்ல ப்ரௌன் கலர்ல வதக்கணும். 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பையும் இதோட சேர்த்துட்டு வதக்குவோம். பாருங்க, நல்ல ப்ரௌன் கலர்ல வந்துடுச்சு. இந்த டைம்ல நம்ம இதுக்கு தேவையான தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் இப்போ 3 தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன். தக்காளி ஃபுல்லும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுவோம். பாருங்க, 2 நிமிஷத்துக்கு வதக்கியிருக்கோம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு சும்மா ஒரு 2 பெரட்டு மட்டும் பெரட்டிக்குவோம். கொத்தமல்லி ரொம்ப வேகக்கூடாது. இப்போ இதுலேயே ஒரு கீத்தளவுக்கு தேங்காவை நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுவோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, சட்னிக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். ஆற வச்சுட்டு நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்க, நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை இப்படியேவும் சாப்பிடலாம், வேணும்னா எண்ணெயை விட்டு தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான வெங்காய சட்னி ரெடி. பூண்டு சட்னி செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிருக்கேன். இதுல 30 பல் பூண்டு நான் நல்லா உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்குவோம். சின்ன வெங்காயம் நான் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் இல்லாம உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ காரத்துக்கு ஒரு 8 சிவப்பு மிளகாய் சேர்த்திருக்கேன். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை மூடி நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாம். தண்ணி இப்போ சேர்க்க வேண்டியதில்லை. பாருங்க, கொரன்னு அடிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதுல 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியா இருக்கணும். இதை அப்படியே சேர்க்காம 2ஆ வெட்டிட்டு சேர்த்து நல்லா நைஸா அடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நைஸா அடிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை தாளிக்கணும். சட்னி தாளிக்க அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாயில் ஒரு 3 ஸ்பூன் கிட்டக்க ஆயில் ஊற்றிக்கலாம். ஏன்னா இதில் ஆயில் நிறைய இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். ஆயில் ஹீட் ஆன உடனே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியை இதில் சேர்த்துக்குவோம்.
சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விடுவோம். ஏன்னா பூண்டும் வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும். அதனால நல்லா கைவிடாம கிண்டிட்டே இருப்போம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். பாருங்க, ஒரு 5 நிமிஷமா வதக்கியிருக்கோம். சைட்ல எல்லாம் நல்லா கொதிச்சு வருது. இப்போ இதுல கொஞ்சம் போல ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு இன்னமும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும். பாருங்க, அடுத்து ஒரு 2 நிமிஷமா நல்லா வதங்கிட்டு இருக்கு. பூண்டும் வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிடுச்சு. சட்னி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். சூப்பரான பூண்டு சட்னி ரெடி. இந்த சட்னி செய்யறதுக்கு கடாயை அடுப்புல வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்குவோம். எண்ணெய் ஹீட் ஆன உடனே 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து கொஞ்சமா பொரிஞ்சு வரும்போது ஒரு வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துக்குவோம். இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 7 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இதுக்கு வெறும் பச்சை மிளகா தான் வேணும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்குவோம். இப்போ 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இதோட 1/4 மூடி தேங்காவை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்குவோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் ஒரு 4 தக்காளி, பழுத்த தக்காளியை இந்த மாதிரி 4 வெட்டி அப்படியே சேர்த்துக்கலாம். சின்ன பீஸாக கட் பண்ணிடாதீங்க. இந்த தக்காளி சேர்த்த உடனேயே மெதுவாக வந்து பெரட்டணும். இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். ஒரு 4-5 வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துடாதீங்க, கசந்துடும். இது எல்லாத்தையும் தக்காளி உடையாம நல்லா வேகிற மாதிரி, அதாவது அந்த மேல உள்ள தோல் வந்து சுருங்கணும், அந்த அளவுக்கு வேகணும். அதனால மெதுவா பிரட்டி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷமா பிரட்டி இருக்கோம். பாருங்க, தக்காளி நல்லா வெந்திருக்கு. இப்போ இதுல புதினா தலையை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இன்னொரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில். பாருங்க, நைஸாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை இப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் கடுகும் உளுந்தம் பருப்பும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து இதில் கொட்டிட்டு அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆன உடனே கொஞ்சமாக இதில் ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் ஹீட் ஆன உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குவோம். ரெண்டையும் 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுவோம். ஆயிலே நல்லா பொரிஞ்சு வரணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இதில் ஒரு 4 வரமிளகாயை நான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 7 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விடுவோம். இப்போ ஒரு 3 வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், நீல வாக்கில் மெல்லிசா. இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். பாருங்க, ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலையை இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்திருக்கேன். இதை அப்படியே சேர்க்காம கொஞ்சமாக பிச்சு பிச்சு சேர்த்துக்கலாம். புளியும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கியாச்சு. இப்போ இதில் ஒரு 2 கீத்து தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பல்லாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். தேங்காய் வெங்காயம் எல்லாமே வதங்கி நல்ல ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்க. இதுதான் சூப்பரான ஸ்டேஜ். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். இதை ஆற வச்சு உப்பு சேர்த்து நல்ல மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இதை இப்போ கொஞ்சம் தாளிச்சு விட்ருவோம். நம்ம வதக்கின கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனவுடனே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு பொரிஞ்சு வரும்போது உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து பொரிஞ்சு வரும்போது ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம். இது எல்லாம் பொரிஞ்சு வரும்போது எடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான டிஃப்ரெண்ட்டான தக்காளியே இல்லாத வெங்காய சட்னி ரெடி.
கார சட்னி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு ஒரு 2 தக்காளி எடுத்துக்கலாம், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 4 வரமிளகாய் எடுத்துக்கலாம், தேவையான அளவு உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சியில நைஸா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளிக்கலாம். அடுப்புல வந்து ஒரு கடாயை வச்சுக்கிட்டேன். இப்போ இதுல 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குவோம். எண்ணெய் ஹீட் ஆன உடனே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கடுகும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியை ஆயில்ல சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விடுவோம். இந்த வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, ஒரு 5 நிமிஷமா நல்லா வதங்கி இருக்கு. அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். சூப்பரான கார சட்னி ரெடி. இன்னைக்கு 6 விதமான அட்டகாசமான சட்னி ரெசிபிஸ்லாம் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை நீங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.